அரசியல் என்றால் தேர்தல் என்றால் பேரம்னு மாறிடுச்சுங்க. பேரம், பக்கா பேரங்க. போன 5 வருஷம் திமுகவை மானங்கட்டத்தனமா பேசியவர். சட்டசபையில அதிமுக வெற்றி பெற்று திமுகவை கடுமையாக விமர்சித்தவர். கருணாநிதி ஸ்டாலினை ஒருமையில பேசியவர். இப்ப இந்த சிவகங்கை தொகுதியுடைய வேட்பாளர். மானம், வெக்கம், சூடு, சொரணை ஏதாவது ஒண்ணு இருந்தா ஒரு மான தமிழ இந்த கருணாசுக்கு ஓட்டு போடுவானா? மான தமிழ ஒருத்தர் போடுவானாங்க? யார் நீ? முதல்ல நீ யார்? முதல்ல யார் நீ? கூவாத்தூர்ல கூட்டி கொடுத்த பையன் நாட்டுல வேட்பாளராடா. நாங்கெல்லாம் பேச மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சிவகங்கைக்கு என்று ஒரு பெருமை இருக்கிறது, கெடுத்துட்டு போயிடாதீங்க. இது வேலுநாச்சியார் பிறந்த மண்ணு, இது மருதுபாண்டி பிறந்த மண்ணு, இது சசிவர்ண தேவர முத்துவடநாதனும் பிறந்த மண்ணு. இந்த மண்ணுல ஒரு மான தமிழ ஜெயிக்கணும். சும்மா அரசியல் பண்றாங்க இவரு. என்ன அரசியல் தெரியும் உனக்கு? சிவகங்கையுடைய பிரச்சனைக்கு என்னைக்காவது நின்று பார்க்கலாம் இவர்கள்? இல்லை. பேரம், காசு, பணம், துட்டு, மணி. போஸ்டர் ஒட்டுறவனுக்கு தான் சீட்டு, தளபதி தொண்டனுக்கு தான் சீட்டு அப்படின்னாரு. வேட்பாளர் அறிவிக்கிறாருங்க. தமிழக வெற்றி கழகம் ஏன் பேர் வைக்கிறீங்க? ஏன் பேர் வைக்கிறீங்க? தமிழ்நாட்டின் வாழ் விழுந்தவர்களுக்கான கட்சின்னு வச்சிருங்க, அதான் சரியா இருக்கும். நேத்து திமுக சீட்டு கிடைக்கலன்னு சொல்லி வெளியே போனவன் ஒருத்தருக்கு சீட்டு, நேத்து காங்கிரஸ்ல சீட்டு கிடைக்கணும் வெளியே போன செல்வத்துக்கு சீட்டு, நேத்து அதிமுக நாங்குநேரி தொகுதியில சீட்டு வெளியே போன நாராயணனுக்கு, ரெட்டியார்பட்டி நாராயணனுக்கு சீட்டு. 25 பேரு அதிமுக சீட்டு கிடைக்காம அதிமுக வெளியேற்றப்பட்ட, அதிமுக போய் அமமுக போய் அதுக்கப்புறம் இவர் கூட போனவனுக்கு சீட்டு. இப்படி திமுக போனவன், அதிமுக போனவன், எங்க கிட்ட இருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு போய் அங்க பஞ்சம் பிழைக்க போன பரதேசிகளுக்கு எல்லாம் சீட்டு. திமுக அறிவிக்கட்டும், அதிமுகவும் அறிவிக்கட்டும், தாவேகா நாம் தமிழர் அறிவிக்கட்டும். அறிவிச்ச பிறகு திமுக எவனாவது வெளியே வர்றானான்னு பார்ப்போம். இந்த ஹோட்டல்ல பிரியாணி போட்டாங்கன்னா 4 நாய் என்ன பண்ணும்? இலை போற இடத்துல நிற்கும். இலை போற இடத்துல எப்படி இன்னைக்கு பிரியாணி சாப்பிடுவான்? இலை எங்க தான் போடுவான்? கபக்குன்னு கவீரம் சொல்லி அது மாதிரி ஹோட்டல்ல எச்சலை பொறுக்கிற, எச்சிலையை திங்கிற நாய் போல திமுக பொறுக்கி போடுகிற ஆட்களை, அதிமுக பொறுக்கி போற ஆட்களை நாம் தமிழர் போனவனை எடுத்துக்கிட்டு நாங்க 234 தொகுதியும் போட்டி போடுறோம். அவரு நமக்கிட்ட அவர் வருவார். ஒரு பாட்டு கூட உண்டு, என்ன மனமுள்ள பொண்ணு இன்னு மதுரையில கேட்டாக. அது மாதிரி என்ன பக்கமாசு கட்சி இன்னு பாஜக கூட்டாக, என்ன பாடையில ஏத்த பார்த்தாக, சீர்சனத்தியோட சின்னம்மாவும் கூட்டாக, அந்த சின்னையாவும் கூட்டாக, என்ன அம்சமான கட்சி இன்னு அதிமுக கூட்டாக, அந்த அமுக்குமுக கூட்டாக, என்ன மானங்கட்ட கட்சி இன்னும் அதிமுக கூட்டாக, என்ன மானத்தை கெடுக்க பார்த்தாக, என்ன வீணா போன கட்சி இன்னும் விசிகால கூட்டாக, என்ன வீணடிக்க பார்த்தாக, எல்லாம் வரும்னு காத்திருந்தேன் பனையூரில், என் ஆதோ ஒன்னால இப்ப நான் தனியா நிக்கிறேன், என்ன பக்காமாசு கட்சி இன்னும் பாஜக கூட்டாக, நல்ல பாடையில ஏத்த பார்த்தாகன்னு பாடிக்கிட்டு இருக்காப்ல. விசிகாவுக்கு துண்டில் போட்டு, அதிமுக துண்டில் போட்டு, அமமுக துண்டில் போட்டு, தேமுதிக துண்டில் போட்டு, காங்கிரஸுக்கு துண்டில் போட்டு, எவனுமே வரலன்னு அவனெல்லாம் கழிச்சுக்கணும்னு தூக்கி கொண்டு வேட்பாளர் நிப்பாட்டி இவர் போட்டி போட வர்றாராம். நீ வா, நீ வா, நீ வருவன்னு தெரியும், நீ வருவன்னு தெரிஞ்சுதான் நாங்க காத்திருக்கிறோம். உன்னைய வச்சு செய்யத்தாண்டா பிரபாகரன் பிள்ளைகள் நாங்கள் காத்திருக்கிறோம். 2 இடத்துல போட்டி. ஆமா, இவர் பெரிய முத்துராமலிங்க தேவர் அப்படியே முதுகுளத்தூர்லையும் போட்டி போட்டு, அருப்புக்கோட்டிலையும் போட்டி போட்டு 2ஐயும் 1 வாபஸ் வாங்குவார். டேய், அந்த காலகட்டம் வேற. எங்க தாத்தா நின்னார்னா, தாத்தா முத்துராமலிங்க தேவருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டதுனால தன் செல்வாக்கை நிரூபிக்க பாராளுமன்றத்திலும் சட்டசபையிலும் போட்டு இந்தியாவிலேயே தொகுதி பக்கம் போகாமல் வென்ற ஒரே தலைவன் நம் தாத்தா தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர் மட்டும்தான். அந்த வரலாறு அவருக்கு மட்டும்தான். நிறைய அவனுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் 1991 ராஜீவ்காந்தி மரணம் அடைஞ்ச பிறகு, திமுகவுடைய ஆட்சி வீழ்த்தப்பட்ட பிறகு, அதிமுக காங்கிரஸ் கூட்டணி, அந்த கூட்டணியில நாடு முழுக்க கொந்தளிப்பா இருக்கு. கொந்தளிப்பா இருக்கும் பொழுது 225 இடங்கள்ல அதிமுக காங்கிரஸ் கூட்டணி ஜெயிக்கிறது. அப்போ அம்மையார் ஜெயலலிதா 2 தொகுதியில் நின்று பருகூர்லயும் காங்கேயத்தில் நிக்கிறாங்க. பருகூர்லயும் காங்கேயத்தில் நின்று காங்கேயத்தை அவங்க ராஜினாமா பண்றாங்க 1991. இதுதான் தமிழ்நாட்டு அரசியல மொத்தமாகவே ஜெயலலிதா அவர்கள் மட்டும்தான் 2 தொகுதியில் நின்று 2 தொகுதியில 1 வாபஸ் வாங்கினாங்க. நீ ஜெயலலிதாவும் இல்ல, இது 1991 இல்ல. இவர் என்ன நினைக்கிறாருன்னா, 1967 ஏற்பட்ட மாற்றம், 1997 ஏற்பட்ட மாற்றம் 2016 வரப்போகுது. எப்படி
எப்படி அண்ணாதுரை ஆட்சியை பிடிச்சாரோ, எப்படி எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சாரோ, அப்படி நானும் ஆட்சியை பிடிச்சிடறேன். நீ காரைக்குடி பக்கம் கூட ஆட்சியை பிடிக்க முடியாது, செருப்பகல்ட்டு அடிப்பாங்க. நீ எந்த ஆட்சியும் பிடிக்க முடியாது. ஆட்சியை பிடிக்க போறாரா? 1900 அண்ணாதுரை ஆட்சியை பிடிச்சார் என்றால் 1948ஆம் ஆண்டு திமுக தொடங்கப்பட்டுச்சு. காங்கிரஸ் பேராய கட்சி எதிர்த்து 18 ஆண்டுகள் அண்ணாதுரை நாடு முழுக்க சுத்தி வந்தார். 50 தலைவர்கள் அந்த திமுக உழைத்தார்கள். அன்னைக்கு திமுக எளிய கட்சி, பாமர கட்சி, பணக்கார கட்சி அல்ல. உழைச்சாங்க. மொழிப்போர் வந்தது, அதை பயன்படுத்தி கொண்டு காங்கிரஸை வீழ்த்தி திமுக மேலே வந்தது. 18 வருஷ உழைப்பு திமுக இருக்கு. திமுகவை வீழ்த்தி எம்ஜிஆர் வந்தார் என்றால் 1952 எம்ஜிஆர் திமுக சேர்றாரு. திமுக பேச்சாளராக, கொள்கை பரப்பு செயலராக, சிறுசேமிப்பு துறை தலைவராக, எம்எல்ஏவாக, எம்எல்சியாக, அதே போல அமைச்சராக இருந்து 1972 கட்சி விட்டு வெளியே வந்து திண்டுக்கல் இடைத்தேர்தல மாயத்தவரை நிப்பாட்டி சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று 5 ஆண்டுகள் கட்சியில் திமுகவை சரிபாதியா உடைச்சி வெளியே வந்து 1977 ஜெயிக்கிறாரு. நீ 2024 கட்சியை தொடங்கி நான் வருவேன். இந்த செந்தில் ஒரு படத்துல மலையை தூக்க போறாரு, மலையை தூக்க போறாருவாங்க. எல்லாம் ஊரே திரண்டு நிற்கும். 10 ரூபா டோக்கனை போட்டுருவாங்க வரிசையா. எப்பா எல்லாரும் வந்தாச்சாப்பா, அப்புறம் மலைச்சாமி வரல, முத்துசாமி வரலன்னு சொல்லக்கூடாதுவாங்க. மலையை தூக்க போறாரு, மலையை தூக்க போறாரு, அப்படி வரிசை நிற்பாரு. கோமணத்தை கட்டி நிற்கும் போது வந்தாச்சுல எல்லாரும் இந்த மலையை தூக்கி கையில வைங்கப்பாப்ல. அது மாதிரி இவர் வருவாராம். இவருக்கு ஓட்டு போட்டு இவரை சிஎம் ஆக்கணுமா? 2 தொகுதியில சாதி பார்த்து போடுகிற ஓட்டு எனக்கு தீட்டு என்று அறிவித்த ஒரே தலைவன் எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். காரைக்குடியில பெரும்பான்மை அண்ணன் சீமானுடைய சாதி என்பதற்காக நிக்கல. சிவகங்கை மாவட்டம் என் சொந்த மாவட்டம், அதனால் காரைக்குடியில அண்ணன் சீமான் நிக்கிறாரு. முதல்ல வந்து நிக்கிற கடலூர்ல நின்னாரு, திருவெற்றூர்ல நின்னாரு. 2 முறையும் தோற்கடிக்கப்பட்டாரு. நான் எத்தனை முறை தோற்கடிக்கப்பட்டாலும் என் மக்களுக்காக உழைப்பதை ஒருபோதும் நிறுத்த மாட்டேன் என்று களத்தில் நிற்கிறாரு. காசு இருக்கவனுக்கு சீட்டு, 5 கோடி வச்சிருக்கியா சீட்டு, 10 கோடி செலவு பண்ணி சீட்டு. ஒரு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய பட்ஜெட்டே 3 கோடி தாங்க ஒரு வருஷத்துக்கு. அதிகபட்சம் மத்திய அரசு 5 கோடி, 5 வருஷத்துக்கு 25 கோடி. காரைக்குடி பிரபுன்னு ஒரு பையன் இது வரைக்கும் 15 கோடி செலவு பண்ணிருக்கான். இவன் வந்தான்னா இவன் கொள்ளையடி பண்ண மாட்டானா சொல்லுங்க? ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு 50 கோடி செலவு பண்ற ஒருத்தன் எப்படி கை வைக்காம இருப்பான்? கை வைப்பான். இன்னைக்கு வருவான், பெரியம்மா, சித்தி, அத்தை, ஓப்படியா, நாத்தனா, மதினி, கொழுந்தியா அப்படின்னு கும்பிடுவான். அண்ணன், தம்பி, பெரியப்பா, சித்தப்பான்னு கும்பிடுவான். இன்னைக்கு 2 நாள்ல பாருங்க எல்லா பேரும் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு ஏழைகளின் சின்னம் உதயசூரியன், ஏழைகளின் சின்னம் ரெட்டலை, ஏழைகளை ஒழிக்க வந்த சின்னம் உதயசூரியன் அப்படிமாங்க. நான் 24 இயர்ஸா நான் விஜயை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது விஜயோட அப்பாவுக்கும் தெரியும், தெரியும். எனக்கு ஏன் மாமாவை விட விஜய் மாமாவை தான் ரொம்ப பிடிக்கும். ஒரு குந்தாணி சொல்லுது. ஒரு கண்ணாடியை போட்டுக்கிட்டு, ஆமணி பஸ் கண்ணாடி மாதிரி ஒரு கண்ணாடியை போட்டுக்கிட்டு மாநாட்டில் ஊதி சொல்றா. அப்ப என்ன சொல்லணும்? அப்படி சொல்லாதீங்க சகோதரி, இப்படி சொல்லாதீங்க. உங்கள் கணவருடைய மனது புண்படும், உங்கள் குடும்பத்தார் மனது புண்படும், உங்கள் பிள்ளைகள் மனது புண்படும். நடிகனை லவ் பண்றேன்னு சொல்லாதீங்க, என் மாமாவோட விஜய் மாமா தான் பிடிக்கும்னு சொல்லாதீங்க என்று ஒரு கட்சி தலைவனா இருந்திருந்தா சொல்லியிருப்பான். அவன் ரசிப்பான். அதனால தான் அப்துல் கலாமுடைய உதவியாளர் பொன்ராஜ் அவர்கள் கொந்தளிச்சு போய் ஒரு வார்த்தையை பதிவு பண்ணிட்டாரு. இந்த மாதிரி பேசிய பெண்களை அவர் சொன்னார். உடனே டிஜிபி அலுவலகத்தில் போய் விஜய் புகார். டிஜிபி அலுவலகத்தில் புகார் செய்கிற மரியாதைக்குரிய சகோதரர் விஜய் அஜித் குடும்பத்தை, சிவகார்த்தியின் குடும்பத்தை, ரஜினிகாந்த் குடும்பத்தை, என் குடும்பத்தை, அண்ணன் சீமான் குடும்பத்தை, தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் குடும்பத்தை, ஏன் விஜயினுடைய மனைவி விவாகரத்து கொடுத்த உடனே அவர் மனைவி படத்தையும் ஸ்டாலின் படத்தையும் இணைச்சி படுக்கையில படுத்துக்க மாதிரி ஒரு போட்டோவை போட்டவன கட்சி விட்டு நீ ஏன்டா நிக்கல? ஏன் நிக்கல? உன் மனைவியை ஒருத்தன் அசிங்கப்படுத்துறான். கட்டிய மனைவி அவள் விவாகரத்து பெற்றாலும் அவள் உங்களுக்கு 2 பிள்ளையை பெற்றெடுத்து நீ ஆம்பளை, நீ ஒரு அப்பா என்று உலகத்துக்கு காட்டியவள் அந்த பெண். அந்த பெண்ணை ஒருத்தன் இழிவுபடுத்துறானா, என் மனைவியை, அது எங்க 2 பேரும் பர்சனல், என் மனைவியை யாரும் இழிவுபடுத்த கூடாதுன்னு பேச வக்கற்ற துப்பட்ட நீதான் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறியான்னு நான் கேட்கல. சிவகங்கையில் கூடிய மான மறவர்கள், மான தமிழர்கள் நீங்க கேட்கறீங்க. நீங்க கேட்கணும். காரைக்குடியிலே உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் மகன், எங்களுடைய தலைவன் சீமான் நிற்கிறார். காரைக்குடியில நீ யார வேணாலும் கூட்டு வா, சீமானுடைய வெற்றியை எந்த கொம்பனாலையும் இந்த முறை தடுக்க முடியாது. மக்கள் தெளிவா இருக்கான். 4 முனை போட்டி, 5 முனை போட்டி, 6 முனை போட்டி, யாரையும் கூட்டு வா. காரைக்குடியில் அண்ணன் சீமான் வெல்வது சத்தியம், சத்தியம், சத்தியம்.
10 வருஷ அரசியல் பயிற்சி எடுத்து நிக்கிறோம், வெறி கொண்டு நிக்கிறோம். திமுக பெண் உரிமை பேசுது, 20 சீட்டு பெண்களுக்கு, 18 சீட்டு பெண்களுக்கு. அதிமுக 20 சீட்டு. தாவேக்கா விஜய்னா வந்தா பெண்களுக்கு ரொம்ப முன்னுரிமை கொடுத்துருவாரு, விஜய்னா பெண்களை ரொம்ப பாத்துக்குவாரு, விஜய்னாக்கு பெண்கள் ஃபேன்ஸ் அதிகம், அவர் எப்பவுமே நண்பா நண்பீஸ் தோலா தோலிஸ்னு பேசுவாரு அப்படின்னாங்க. 23 சீட்டு. தமிழ்நாட்டிலேயே ஒரே ஒரு அரசு கட்சி தான் ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்று 117 பெண்கள், 117 ஆண்கள். இவள் அரவாணி, இவள் அலி என்று அசிங்கப்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தை திருநங்கை, அவள் எங்கள் தங்கை என்று இந்தியாவிலே திருநங்கையை வேட்பாளராக்கிய ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். 4 முனை போட்டிங்கிறது அவர் ஏத்துக்க மாட்டாராம், 2 பேருக்கு தான் போட்டியாமா. எவ்வளவு பெரிய திமிரு! 70 வருஷ கட்சி திமுக, 40 வருஷ கட்சி அதிமுக, 15 வருஷ கட்சி நாம் தமிழர் கட்சி. நேத்து முளைச்ச காளான்ல இன்னைக்கு, நேத்து முளைச்ச மலையில இன்னைக்கே முளைக்காத காளான் ஊர்ல சுண்டக்கா பயிலுக்கு 4 பேரை வச்சுக்கிட்டு, டேய் நாங்கள் முழங்குவோம் சீமான் வாழ்க, சீமான் ஒழிகல, தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க எங்கள் முழக்கம். கல்லூரிகள்ல, கல்யாண மண்டபங்கள்ல, சாவு வீடுல, பிறந்தநாள் வீடுல, திருமண வீடுல, கிரிக்கெட் மைதானத்துல, எங்க திரும்பினாலும் இப்போ ஒரு பையன் கத்தனா பாருங்க, எங்க திரும்பினாலும் டிவிகே டிவிகே டிவிகே, தளபதி தளபதி. உன் கொள்கை என்னன்னு கேளுங்க, டிவிகே டிவிகே. நீங்க வந்தா என்ன செய்ய போறீங்க, டிவிகே டிவிகே. தமிழ்நாட்டு கடனை எப்படி அடைப்பீங்க, டிவிகே டிவிகே. தமிழ்நாட்டுடைய ஏரி குளங்களை எப்படி தூர்வாருவீங்க, டிவிகே டிவிகே. அம்பேத்கருடைய கொள்கை என்ன, டிவிகே டிவிகே. காமராஜரின் கொள்கை என்ன, டிவிகே டிவிகே. வேல்நாச்சர் கொள்கை தலைவரியா, ஆமா டிவிகே டிவிகே. பெரியார்ட்ட என்ன கத்துக்கிட்டீங்க, டிவிகே டிவிகே. அஞ்சலி அம்மாள்ட்ட என்ன கத்துக்கிட்டீங்க, டிவிகே டிவிகே. தமிழக வெற்றி கழகம் வெல்லுமா, டிவிகே டிவிகே. விஜய் தான் பெரிய ஸ்டார், பெரிய மக்கா மாசு. டேய் விஜயே பெரிய மாசனா, துப்பாக்கி படத்துல நடிச்சவனே மாசனா, துப்பாக்கி தூக்கி சண்டை போட்ட என் தலைவன் எவ்வளவு பெரிய மாசனா. ஒரு தடவை முடிவெடுத்துட்டோம், என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு பேசினவர்ல, இந்த கைய சொறியது ஒரு ஸ்டைல் வச்சிருக்காங்க. அவன் யார் அடிச்சா பொறி கலங்குறது பூமியில தெரியுதோ அவன் தான் தமிழ். நேரடியா பேசி பழக்கமே கிடையாது. நான் சாமி முன்னாடி மட்டும்தான் ஒரு பேண்ட வளர்த்து விட்டுருக்கான், நான் சாமி முன்னாடி மட்டும்தான் சைலண்டா இருப்பேன், சாக்கடை முன்னாடி எல்லாம் கிடையாது. இப்படி வச்சுக்கிட்டு இந்த விசிலடிச்சா குஞ்சில சேர்த்துக்கிட்டு அப்படி பேசினவர்ல, பஞ்சு பேசினவர்ல, சிங்களனுக்கு பஞ்சு கொடுத்து வர்றா, பஞ்சு கொடுத்து வர்றா. பாத்துக்க, உன் மாடல் உள்ளூர் மாடல், இது வேர்ல்டு மாடல், வேர்ல்டு மாடல் நம்பர் 1 மாடல். நீ ரீல் ஹீரோ, அது ரியல் ஹீரோ. ரியல் ஹீரோவா வச்சிருக்கவனுக்கு இவ்வளவு திமிரும் கெத்து இருக்கும்னா, ரியல் ஹீரோவா தலைவர் எங்களுக்கு எவ்வளவு கெத்து, எவ்வளவு திமிரு, எவ்வளவு தில்லு, எவ்வளவு மாசு எப்படி இருக்கும். நீ வேல்நாச்சார கொள்கை திற சும்மா வச்சிருக்க, நாங்க வேல்நாச்சார வரிக்கு வரி படிச்சு வேல்நாச்சார நேரடி வாரிசுகள், நாங்க நேரடி வாரிசுகள், எங்களுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்.